ஜனங்களே இங்கே பாருங்க, எங்கள் வீட்டம்மா, அதாவது என் வீட்டுக்காரி மனைவி டார்ச்சரு. இன்னைக்கு நமக்கு என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, நெய் சோறு செஞ்சுட்டு இருக்குது குக்கரில். இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுக்கணும். வெங்காயம் வேறு என்ன நான் போட்டிருக்கேன், அடுப்பு முதல்ல ஆன் பண்ணணும், அப்புறம் தான் வெங்காயத்தை போட்டாச்சு, ஆனியன் போட்டாச்சு. அப்புறம் அந்த பிரிஞ்சி இலை, வேறு என்னென்ன கிராம்பு, பட்டை, லவங்கம் எல்லாமே போட்டாச்சு. அதை போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வணக்கணும். அது வந்து ப்ரௌனிஷ் கலரில் அது வணங்கணும். ஓகேவா? நல்லா வதக்கணும், வணங்கணும், எப்படி வேணால் சொல்லலாம். ஓகேவா? ஓகே. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது, இல்லைன்னா அது எப்படி சொல்லலாம், கார்லிக், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. அது நீங்கள் ரொம்ப அளவாக தான் போடணும். ரொம்ப போட்டிங்கன்னா அது ரொம்ப ஸ்மெல் ஆகிடும். ரொம்ப போடலைனாலும் கம்மியாகிடும். அளவாக போடணும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும், ஒரு அரை கிலோ ரைஸ்க்கு. ஓகேவா? வீடியோ. அப்புறம் இது நம்மளே தாளிச்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல் வருது பாருங்கள், அந்த லைட்டாக அந்த நெய் சோறு பிரியாணி ஸ்மெல் வரும். ஏற்கனவே இதில் நெய்யும் ஊற்றிருக்கோம், அப்போ தான் அது நெய் சோறு மாதிரி இருக்கும். அதனால் நெய் சோறு சொல்லிட்டு நெய் ஊற்றலையான்னு யாரும் கேட்காதீங்க. இந்த மாதிரி நிறையா வேணும், டிப்ஸ் வேணும், சமையல் டிப்ஸ் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் எப்படி ஃப்யூச்சரில் பிரியாணி எப்படி செய்கிறது, பாய் வீட்டு பிரியாணி எப்படி செய்கிறது, சேலம் பிரியாணி எப்படி செய்கிறது, கேரளா பிரியாணி எப்படி செய்கிறது, திண்டுக்கல் பிரியாணி எப்படி செய்கிறது, இந்த மாதிரி எல்லா வகையான பிரியாணி செய்கிறது எப்படி, தேங்காய் எண்ணெய் ஊற்றி செய்கிறது எப்படின்ட்டு எல்லா வகையான பிரியாணியும் நான் உங்களுக்கு விதவிதமாக போடுவோம். நெய் வந்து என் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நெய் காலியாக இல்லையோ ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை 1 கிலோ நெய் வாங்கிட்டு வந்து வச்சுருவார். சரிங்களா? ஸோ இப்போ வதக்கிட்டோம். அடுத்த ப்ராசஸ் மட்டும் சொல்லுவாங்க, ஏன்னா இப்போ நம்ம வீடியோ ரொம்ப லென்த்தாக போகக்கூடாது அப்படின்றதுக்காக இதோட முடிக்கிறோம். இதில் இது என்ன பண்ணுவோன்றதை மட்டும் ப்ராசஸ் அவங்க சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் அடுத்தது ஒன்றும் இல்லை, ரைஸை போட்டு வெயிட்டை போட்டு 3 விசில் வர வச்சுட்டு. எவ்வளோ தண்ணி ஊற்றணும்? நார்மல் ரைஸ்னா 1 கப்புக்கு 2 டம்ளரு, ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. பிரியாணி ரைஸ்னா 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி. ஓகே, புரியுதுங்களா ஜனங்களே? நார்மல் அரிசி நம்ம சாப்பிட்ற டெய்லி சாப்பிட்ற அரிசி இதில் போடுறோம் அப்படின்னா 1 பங்கு அரிசிக்கு 2 பங்கு தண்ணி. இல்லை பாஸ்மதி ரைஸில் செய்கிறோம் அப்படின்னா 1 பங்கு பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 பங்கு தண்ணி ஊற்றணும். அவ்வளோதான். ஊற்றிட்டு இதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு வேறு நேரத்தில் ஆட் பண்ண போகிறோம். கடைசியாக கொஞ்சம் நெய் ஊற்றி இறக்கிட்டிங்கன்னா மிக்ஸ் பண்ணி நெய் சோறு ரெடி. கறி குழம்புக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சண்டேயில் நீங்கள் வெறும் சோறு கறி குழம்பு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங். அடுத்தது நம்மளது என்னென்னா, இங்கே வந்து சிக்கன் 65 ரெடி ஆகுது. இப்போ நான் அடுத்த வீடியோவில் சிக்கன் 65 எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத காட்டுறேன். தேங்க்யூ, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு ரெசிபி வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் நாங்கள் செஞ்சு காட்டுவோம் சண்டேயில், இல்லை மற்ற நாளில் டைம் கிடச்சாலும் செஞ்சு காட்டுவோம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங். எல்லாருக்கும் நன்றி. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. அப்போ தான் மோர் வீடியோஸ் போட முடியும். தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். ஹேவ் a wonderful day. Bye bye.